ஓகே, ஃபஸ்ட்டு போய் நீங்கள் ஸ்டார்ட்டில் போய்ட்டு எம்எஸ் வேர்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. எம்எஸ் வேர்டுன்னு டைப் பண்ணோடனே மேலே சஜஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணிங்க. டபுள் கிளிக் பண்ணோடனே எம்எஸ் வேர்டு ஓப்பன் ஆகும். இதில் blank டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா blank டாக்குமெண்ட்டில் நம்ம எதுவும் இது வரைக்கும் டைப் பண்ணல, அதேமாதிரி சேவும் பண்ணல, சரிங்களா? அதனால் நம்ம சேவ் பண்ணாததுனால இது பேர் என்னென்னு காட்டணும்னா டாக்குமெண்ட் ஒன்று தான் காட்டும். இப்போ நான் வந்து டைப் பண்ணுறேன். இந்த எம்எஸ் வேர்டுன்றது பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம நோட் பேடில் டைப் பண்ணுவோம், ஆனால் அங்கே டிசைன்லாம் பண்ண முடியாது. ஆனால் எம்எஸ் வேர்டுன்றது டைப் பண்ணிக்கலாம், டிசைனும் பண்ணிக்கலாம், சார்ட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, சரிங்களா? இப்போ நான் வந்து இப்போ டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணுறதுக்கு முன்னே வரைக்கும் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் ஒன்று தான் இருக்குது, சரிங்களா? டாக்குமெண்ட் ஒன்று வேர்டுன்னு இருக்குது, அதாவது இன்னும் நம்ம சேவ் பண்ணல. நான் இப்போ வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஃபைலை கிளிக் பண்ணுறேன். ஃபைலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணணும், சரிங்களா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்துருக்கும், அதாவது நீங்கள் எங்கே சேவ் பண்ண போகிறீங்க, இந்த ஃபைலை நீங்கள் எங்கே சேவ் பண்ண போகிறீங்க. நான் வந்து டெஸ்க்டாப்பில் ஆப்பிள்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே என்னோடய ஃபைலை நான் சேவ் பண்ண போகிறேன். எப்படி சேவ் பண்ண போகிறேன், அந்த ஃபைலோட பேருக்கு வந்து இங்கே ஃபைல் நேம்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து இருக்கும். அங்கே டிஃபால்ட்டாக ஒரு பேர் இருக்கும், அதை நீங்கள் erase பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. நான் வந்து எஸ்எம்எஸ் தமிழ் டைப் பண்ணிக்கிறேன். எஸ்எம்எஸ் தமிழ் டைப் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து கீழே வந்து சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம சேவ்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சு. இந்த எம்எஸ் வேர்டு வந்து சேவ் ஆகிடுச்சு. எந்த பேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, எஸ்எம்எஸ் தமிழ்னு. இனிமேல் வந்து இந்த டாக்குமெண்ட்டோட பேர் வந்து எஸ்எம்எஸ் தமிழ், சரிங்களா? எந்த லொக்கேஷனில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ண லொக்கேஷனில் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம டைப் பண்ணுறது, அதாவது இந்த எம்எஸ் தமிழ்ன்ற ஃபைலுக்குள்ளே நீங்கள் இனிமேல் என்ன டைப் பண்ணாலும் சரி, அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஒவ்வொரு வாட்டி சேவ் பண்ணணும். இல்லைனா அந்த சேவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கரண்ட்டாக டைப் பண்ணுறது இருக்காது, சரிங்களா? அதனால் நான் ஒவ்வொரு வாட்டியும் போய்ட்டு ஒரு சேஞ்சஸ் பண்ணும் போதும் சரி, ஃபைலுக்குள்ளே போய்ட்டு சேவ்னு ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை ஒரு வாட்டி என்னால் போக முடியாதுன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது, அதான் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி ஒரு சேஞ்சஸ் பண்ணோன்னே அது வந்து சேவ் ஆகும், சரிங்களா? சேஞ்சஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுத்துனே வாங்க. திடீர்னு பவர் கட் ஆனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும், என்னன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சேவ் பண்ணும்போது ஃபைலோட லொக்கேஷன் கொடுத்தோம், ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து சேவ் பண்ணும்போது கொடுக்கல. அதாவது ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் நம்ம வந்து ஃபைலோட லொக்கேஷன் செட் பண்ணும், சரிங்களா? இப்போ இது ஒரு ஃபைலோட லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஃபஸ்ட் டைம் நம்ம சேவ் பண்ணும்போது டெஸ்க்டாப்புக்குள்ளே ஆப்பிள்ன்ற ஃபோட்டோக்குள்ளே சேவ் பண்ணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, இந்த லொக்கேஷனில் எஸ்எம்எஸ் தமிழ்ன்ற ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குது, சரிங்களா? ஒரு வாட்டி நான் வந்து செட் பண்ணிட்டா போதும், நெக்ஸ்ட் டைம் நம்ம சேவ் கொடுக்கும்போது தேவையில்லை, சரிங்களா? இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணாமல் வந்து ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா என்ன நடக்குன்றது எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் டைப் பண்ணிட்டேன், சரிங்களா? டைப் பண்ணிவிட்டு ஃபைலில் போய்ட்டு சேவ்னு கொடுத்துட்றேன். சேவ்ன்றதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சேவ் ஆகிடுச்சு. இந்த டாக்குமெண்ட் எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணாமல் நான் சேவ் பண்ணிட்டேன், அதாவது எல்லாம் சேஞ்சஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டேன், ஓகேங்களா? சேவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் டைமோ இல்லை நெக்ஸ்ட் டேவோ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு, சரிங்களா? ஓப்பன் பண்ண நம்ம லாஸ்ட்டாக எது வரைக்கும் சேவ் பண்ணமோ அது வரைக்கும் இருக்கும். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கேகேன்னு போட்டு நான் சேவ் பண்ணேன், அது வரைக்கும் இருக்கா? இப்போ ஒரு வேளை நான் வந்து எக்ஸாம்பிள்னு போட்டு ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன், எக்ஸாம்பிள் போட்டு இது வரைக்கும் அடுத்தது வந்து டைப் பண்ணுறேன், இது சேவ் பண்ணாமல் இந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணல, சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் சேவ் பண்ணல, சரிங்களா? இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ண என்ன கேட்குது, இந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. இது வந்து பவர் இருக்கும்போது ஓகே, பவர் இல்லாத போது என்ன ஆகும்னா டக்குன்னு அப்படியே ஆஃப் ஆகிடும், சரிங்களா? இப்போ நான் சேவ் பண்ணல, சேவ் பண்ணாததுனால அந்த இதுவும் சேவ் ஆகலை, சரிங்களா? இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், எம்எஸ் தமிழ் டாக்குமெண்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நெக்ஸ்ட் டைம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக டைப் பண்ணது, அதாவது ரெண்டாவதாக டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணாமல் இந்த இடத்துல சேவ் ஆகலை, ரெண்டாவது எக்ஸாம்பிள் சேவ் ஆகலை. இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சேவோட அருமை. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சேவோட அருமை என்னென்னா நம்ம வந்து ஒரு வாட்டியும் நம்ம டைப் பண்ணிவிட்டு இல்லை எதனா சேஞ்சஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிகிட்டே வரணும். திடீர்னு பவர் கட் ஆனாலும் சரி, இல்லை சிஸ்டம் கரெக்ட் ஆனாலும் சரி, டாக்குமெண்ட் கரெக்ட் ஆனாலும் சரி, உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக நீங்கள் எது வரைக்கும் டைப் பண்ணிங்களோ அது வரைக்கும் இருக்கும், சரிங்களா? நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சேஞ்சஸ் பண்ணும் போதும், அதாவது எதனா டைப் பண்ணியிருக்கேன், இல்லை ஏதோ ஒரு டிசைன் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணினே இருக்கேன் அப்படின்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்துனே வந்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து அது வரைக்கும் சேவ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது நீங்கள் எது வரைக்கும் சேவ் பண்ணிங்களோ, எது வரைக்கும் டைப் பண்ணிங்களோ கிடையாது, நீங்கள் எது வரைக்கும் சேவ் பண்ணிங்களோ அந்த டாக்குமெண்ட் வரைக்கும் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, சரிங்களா? இதனால் உங்களுக்கு சேஃபாக இருக்கும்.